உலகத்துல வந்த எல்லா நபிமார்களும் சொன்ன வார்த்தை தான் என்ன? அல்ஹம்துலில்லாஹ். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்டு முதலாவது அவர் சொன்ன வார்த்தை என்ன? அல்ஹம்துலில்லாஹ். முஸன்னஃப் அப்துர் ரஸாக்ல வருது. அந்த ரிவாயத்துக்கு திர்மிதி, பைஹகி, இப்னு ஹிப்பான் போன்ற கிதாபுகள்ல ஷவாஹிதுகள் வருது. நாட்கள்ல எல்லாம் சிறந்த நாள் ஜும்ஆவுடைய நாள். அந்த ஜும்ஆவுடைய நாள்ல தான் அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைத்தான். அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை மண்ணால படைச்சி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய உடம்புல ரூஹ ஊதினான். ஊதின உடனே ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய உடம்புல அப்படியே ரூஹு போய் ஓட ஆரம்பிச்சிட்டான். அல்லாஹ் தஆலா இரண்டாவது தரம் ஊதினாராம். ஃபஸ்தவா ஜாலிசன், அப்படியே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எழும்பி உட்கார்ந்து ஃபஅஃபஸ தும்மினாராம். தும்மின உடனே அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பேசக்கூடிய ஆற்றலை படைச்சான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதலாவது பேசிய வார்த்தை அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இத கேட்ட மலக்குமார்கள் சொன்னாங்களாம், ரஹிமக்கல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத் செய்வானாக. இப்ப விளங்குதா? நாங்க தும்மினா அல்ஹம்துலில்லாஹ் சொல்றேன். தும்மல் அல்லாஹ்வுக்காக விருப்பமானதேன். தும்மினத்தோட ஒரு மனிதன் அல்லாஹ்வை புகழ்வது இன்றைக்கு நேத்து உருவாகினதல்ல. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்திலிருந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் உலகத்துல படைக்கப்பட்டு முதலாவது அவருடைய வாய் திறந்து பேசின வார்த்தை அல்ஹம்துலில்லாஹ். லேசான வார்த்தை இல்ல. ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கப்பல் கட்டினவர், தரையில பார்த்து சொன்னான், மடையர் மடையர் தரையில கப்பல் கட்டுறார். யாரு மடையன்? அல்லாஹ் காட்டினான் பின்னால. மடையர் மூளை இல்லாதவர் கரையில கப்பல் கட்டுறார், தண்ணி இல்லாத இடத்துல கப்பல் கட்டுறார். அல்லாஹ் என்ன செஞ்சான்? நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஒரு துஆவால முழு உலகத்தையும் அழிக்கிறதுக்கு முடிவு செஞ்சான். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை ஈமான் கொண்ட 80 லட்சம் பேர், ஆடு மாடு அதே போல எல்லா மிருகங்களையும் ஒவ்வொரு ஜோடி கப்பல் ஏத்தியாச்சு. அல்லாஹ் தஆலா சொன்னான், வானம் நீங்க மழையை பெய்யுங்க, பூமி தண்ணியை வெளியே கொட்டுங்க. நீண்ட வரலாறு. இப்ப மூசா ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கப்பல்ல ஏறினதோட மழை பெஞ்சு அப்படியே தண்ணி வர ஆரம்பிக்கும். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கப்பல்ல இருக்கிறாங்க. அல்லாஹ் தஆலா சொன்னான், ஃபைதஸ்தவைத அன்த வமன் மஅக அலல் ஃபுல்க், கப்பலில் நீங்கள் ஏறி உட்கார்ந்து விட்டால் நீங்கள் சொல்ல வேண்டிய முதலாவது வார்த்தை ஃபகுலில் ஹம்துலில்லாஹ். வெள்ளப்பிரளயத்தில நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன முதலாவது வார்த்தை என்ன? அல்ஹம்துலில்லாஹ். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் முதலாக வயசு போய் புள்ளப்பாக்கியம் கிடைச்சவர். எத்தனை வயசு? முஃபஸ்ஸிரீன்கள் சொல்றாங்க 86 வயசு. அதிகமான முஃபஸ்ஸிரீன்களோட கருத்து 86 வயசுல தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு முதலாவது புள்ள யார்? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் கிடைச்சது. புள்ள பாக்கியம் கிடைச்சதோட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி வஹப லி அலல் கிபர் இஸ்மாயில் வ இஸ்ஹாக். அதே போலதான் ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் உலகத்துல சின்ன வயசுல முதலாக ஆட்சியும் நபித்துவமும் கொடுக்கப்பட்டவர். அல்லாமா இப்னு இஸ்ஹாக் சொல்றாங்க 14 வயசா தாவூத் அலைஹிஸ்ஸலாம் மன்னராக ஆகும்போது 14 வயசு. அவருக்கு பிறந்த மகன் தான் யார்? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் தஆலா சொல்றான், வலகத் ஆதைனா தாவூத வ சுலைமான இல்மா. தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் மார்க்க அறிவை நாங்கள் படித்து கொடுத்தோம். கொடுத்ததோட அவங்க சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? வகால அல்ஹம்துலில்லாஹ். என்ன சொன்னாங்களாம்? அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி ஃபضلنا على كثير من عباده المؤمنين. அல்லாஹ் தஆலா எங்கட நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து அல்லாஹ் சொல்றான், வகுலில் ஹம்துலில்லாஹ். நபியே, எல்லா நபிமாரும் சொன்ன வார்த்தை அல்ஹம்துலில்லாஹ். நீங்களும் என்ன சொல்லுங்க? அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லுங்க. சொல்லுவோமா நாங்களும்? அல்ஹம்துலில்லாஹ். சொர்க்கவாசிகள் சொர்க்கத்துக்கு போனதோட ஆரம்பத்தில் சொல்லக்கூடிய வார்த்தை தான் வகாலுல் ஹம்துலில்லாஹ் அல்லதி அஸ்ஹப அன்னல் ஹஸன். சொர்க்கவாசிகள் கடைசியாக சொல்ற வார்த்தையும் தஅவாஹும் ஃபீஹா சுப்ஹானக்கல்லாஹும்ம வ தஹிய்யத்துஹும் ஃபீஹா ஸலாம் வ ஆகிரு தஅவாஹும் அனில் ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தஆலா கியாமத்துடைய நாளையில சொர்க்கவாசி நரகவாசி என்று பிரிச்சதுக்கு பின்னால மஹ்ஷர் மைதானத்தில சொல்லப்படக்கூடிய வார்த்தை வகுதிய பைனஹும் பில் ஹக் வ கீல அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் உங்களை பொருந்திக் கொள்ளணும் உங்களுக்கு விருப்பமா? அல்லாஹ் உங்களை பொருந்திக் கொள்ளணும் உங்களுக்கு விருப்பமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னல்லாஹ லா யர்தா அனில் அப்தி அய்யகுல் அக்லத ஃபயஹ்மதுஹு அலைஹா. முஸ்லிம்ல வருது, யார் ஒரு கவலம் சாப்பிட்டு விட்டு அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லுவார், யார் ஒரு மொடர் தண்ணிய குடிச்சிட்டு பானத்தை குடிச்சிட்டு அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லுவாரோ அல்லாஹ் அவரை நிச்சயமாக பொருந்திக் கொள்வார். அல்ஹம்துலில்லாஹ்வுடைய பவர்.
லேசான வார்த்தை அல்ல, லேசான வார்த்தை அல்ல. உங்களோட மீசான் தராசு நன்மையால் அப்படியே பாரமாகணும் என்ற ஆசையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முஸ்லிம்ல வருது, வல்ஹம்துலில்லாஹ் தம்லவுல் மீசான். அல்ஹம்துலில்லாஹ் சொல்ல சொல்ல மீசான் தராசு நன்மையால நிரம்புமா. கடிவாளமிடப்பட்ட 100 குதிரைய அல்லாஹ்வுடைய பாதையில கொடுக்கிறதுக்கு உங்களுக்கு விருப்பமா? அந்த நன்மை வேணும்னா உங்களுக்கு 10 நிமிஷம் போதும். கடிவாளம் இடப்பட்ட 100 குதிரை. எங்க சபையில யாருக்காவது வாங்கியலுமா 100 குதிரை? இந்த காலத்துல ஃபெராரி வாங்குற மாதிரி 100 குதிரை. முதல்ல இருக்க ஸ்ரீலங்கால 100 குதிரை இருக்க தெரியா? நூறலியால எல்லாம் காட்டுவாங்க, அந்த போனிய சில நேரம் குதிரைன்னு காட்டுவாங்க. குதிரை ஒரிஜினல் குதிரை கிட்டத்தட்ட 20-30 லட்சம், கோடிக்கணக்கான 40, 4 கோடி 5 கோடி கனடா பகுதிகளில் எல்லாம் உங்களுக்கு தெரியும், கோடிக்கணக்கான ரூபாய் பெறுமதியான குதிரை இருக்கு. அப்படியான பெருமதியான 100 குதிரையை அல்லாஹ்வுடைய பாதையில கொடுத்த நன்மை யாருக்காவது வேணுமா? அவர் ஒன்றும் செய்ய தேவையில்லை. இருந்த இடத்துல உட்கார்ந்து 100 தரம் அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னா 100 குதிரையை அல்லாஹ்வுடைய பாதையில ரெடியா கொடுத்த நன்மை கிடைக்கும். நசாயில வருது ஹதீஸ். எவ்வளவு பெருமதியான வார்த்தை. சொல்லுவோமா இன்ஷா அல்லாஹ்? ஒவ்வொரு முறையும் இவ்வளவு நாளும் இந்த சிறப்புகள் எல்லாம் தெரியாம இருந்தோம். இதுக்கு பின்னால இன்ஷா அல்லாஹ் சிறப்புகளை விளங்கி அமல் செய்யும்.